Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம். வணக்கம் சார். மீண்டும் சந்திக்கிறோம். ஆமாம் சார். நான் உங்களை கிடாரி படத்துலேருந்து ஐ திங்க் அந்த டைமில் நான் முதல்ல உங்களை மீட் பண்ண நினைக்கிறேன். மேபி அந்த புக்குக்காக நினைக்கிறேன். சுப்பிரமணியபுரத்துலேருந்து இப்படியே இருக்கீங்க நீங்கள். தாடி மீசை ஏதாவது ஒரு படத்துக்கு ஒரு சேஞ்சுக்காக எடுத்துடலாம், வேற ஒரு லுக் வச்சுக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுனதே கிடையாது? அப்படி நான் ட்ரை பண்ணேன் சார். அதெல்லாம் பண்ணிட்டேன் சார். தாரத்தப்பட்டிக்கு அப்படி தான் சார் ட்ரை பண்ணோம், ஷேவ் பண்ணி. பட் அதில் இருக்கே உங்களுக்கு? இல்லை பண்ணல சார். அதுக்கப்புறம் விட்டு இது அவையாக இருக்குன்னு யோசித்தோம் சார். இப்போ இந்த முகம் பதிஞ்சிருச்சு சார். இது எனக்கு ரொம்ப பதிஞ்சிருச்சு பர்சனலாகவே. ஆடியன்ஸுக்கும் இதுதான் பதிஞ்ச ஒரு முகம், பிடிச்ச முகமாக ஆயிடுச்சு. அதை மாற்றி ஒன்று எதுவும் ட்ரை பண்ண வேணாம், இதிலே நம்ம இருந்துக்குவோம் அப்படின்ற ஒரு விஷயம். அவையாக இருந்துச்சுன்னு என்ன சொல்கிறீங்க சார்? நானே தெரியாது, நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன வேற மாதிரி இருக்கார் அப்படின்னு. அதானே இது அதான பாயிண்ட்டு. அதுதான் சார். நீங்கள் சசிகுமார் இருக்காரு, ஆனால் வேற மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வரணும். சசிகுமார் இருக்காரு, வேற மாதிரி. அவரோட படம் வேற மாதிரி இருக்காரு, வேற ஒரு கேரக்டராக இருக்காரு. ஆனால் லுக் இல்லை. லுக் இல்லை சார். லுக்கு அதுக்கு அதில் என்னென்ன மாற்ற முடியுமோ அப்படின்ற தாடி என் ரொம்ப ரொம்ப மாற்றமாக இருக்குது. வேற ஒரு நடிகர் ஒருத்தர் நடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிடும். எனக்கு அது ஃபீல் ஆச்சு. நாங்கள் வி டுக் ஒரு ஷார்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு தாரத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நிறைய முடி வளர்க்க சொல்லி அப்படி மாற்றினது சார். நீங்கள் அந்த தாடி எடுத்துகிட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது வாட் டிட் யூ ஃபீல்? ரொம்ப அவையாக இருந்தது. நம்ம இல்லையோ அப்படின்ற ஒரு டெய்லி உங்களாலே கண்டுபிடிப்போம். ஆமாம், வேற ஒரு முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கே அது ஃபீல் இருந்தது. ஓகே. ஸோ எனக்கு அந்த ஃபீல் கொடுக்குது. நான் உணரணும். அதை நானே உணர மாட்டேன் நான். அப்படி அது வேறு ஃபீலாகவே இருக்குது. அப்போ தாடி வளர்ந்தோடனே அது எனக்கே தெரியுது. இப்போ ஆடியன்ஸுக்கும் அது கண்டிப்பாக அப்படி தான் தெரியும். அது இவனில் நம்ம பார்த்த ஒரு முகம், நம்ம பதிஞ்ச ஒரு முகம் இருக்குது. அது பதிஞ்சிருச்சு சார். அது ஸோ அதை மாற்ற வேணான்னு அப்படியே விட்டுறேன். அப்படியே விட்டுருங்க. இது ஒன்றும் இல்லை, ஒரு சூப்பர் ஸ்டேஷன் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம லாஸ்ட் நந்தன் போது அதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணோம். அந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய உழைப்பெல்லாம் போட்டு அந்த இன்ஃபேக்ட் அதில் ஒரு நியூட் சீன்லாம் இருக்குது. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ண பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு படம் ஒழுங்காக போய் சேராதப்போ வாட் யூ ஃபீல் சார்? அது ஒரு நல்ல படம் நம்ம கொடுத்துருக்கோம்னு ஒரு மன திருப்தி. எனக்கு பிடிச்ச படம் அது போய் சேர்ந்துச்சு போய் சேராத நம்ம கையில் இல்லை சார். அது ஆடியன்ஸ் ஹவு தே அது அவங்களுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். அவங்களும். ஆனால் ஓடிடியில் அது பெருசாக போச்சு சார். அப்புறம் ஓடிடியில் எல்லாரும் பார்க்கப்பட்டு எல்லா அரசியல் இதுலேயும் பார்வைக்குள்ள போய் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கூப்பிட்டு பாராட்டினது, எல்லாருக்கும் இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் அது ஓடிடியில் வந்த பிறகு அது இருந்தது சார். பட் லேட்டாக தான் அது ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை பார்க்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் செஞ்சுருக்கணும்னு ஒன்று. பட் அது போகலை. தேட்டரில் எவ்வளோ இன்னும் போயிருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கல சார். பட் ஒரு படம் ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும், ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும், ஒரு விஷயத்தை செய்யணும் சார். அயோத்தி படம் பண்ணும்போது நான் அயோத்தி படம் பண்ணிவிட்டேன். அது நல்லா ஓடிடுச்சு, கமர்ஷியலாகவும் கிரிட்டிக்கலாகவும் எல்லாருக்கும் பிடிச்ச படம். ஆனால் அந்த படம் நான் 2 வருஷம் கழித்து சுதான் ஒரு மேடம் அவங்க இந்த வெல்ஃபேரில் இருக்காங்க, ஏன்னா லேபர் வெல்ஃபேரில் இருக்காங்க ஆஃபீஸர். அவங்க ஒரு தடவை நான் ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அயோத்தியை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. என்னென்னா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்கு இங்கே வந்தவங்க வெளி மாநிலத்துக்காரங்க தான் இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் ஈஸியாக பண்ணி அவங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் மானியம் கொடுக்கலான்னு ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியாமலே ஒரு நல்லது பண்ணிட்டீங்க. அதனால் நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. அது எல்லாம் முடியாதவங்களுக்கு அது போய் சேர்ந்துருக்கு. ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க, ஒரு நல்லது அது பண்ணியிருக்கு சார். நந்தன் என்ன பண்ணுச்சுன்னா, இப்போ நடந்த ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு கொடியேற்றுற விழாவுக்கு அது கொடியேற்றுறதை பற்றி ஒரு கதை உண்டு. அதில் 40 தலித் மக்கள் பிடிஓ எல்லாம் ஆர்டர் போட்டிருக்காங்க, இவங்க தான் கொடியேற்றணும்ட்டு. அதில் அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க, நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் கொடியே ஏற்றுனதில்லை, இந்த படம் நாங்கள் கொடி ஏற்றிருக்கோம் அப்படின்னு. ஸோ அது போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கல சார். அதனால் ஒரு பில் பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை நாங்கள் ஆன்லைன் இதிலே பார்ப்போம் அப்படின்னு பிடிஓலாம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அது பாஸ் பண்ணுறது அது போய் சேர்ந்துருக்கு, இது பயனடைஞ்சிருக்குன்னு ஒன்று. ஒரு சினிமா ஏதாவது செய்யணும், அது செஞ்சுருக்குன்ற சந்தோஷம் நந்தனில் எனக்கு இருக்குது சார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ஆக்சுவலி ஒரு நல்ல
லீட் கொடுத்தீங்க. பிகாஸ் இப்போ அயோத்தின்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் வந்து யூ ப்ளே முஸ்லீம் அண்ட் யஷ்பால் சர்மா ஒரு ரொம்ப ஒரு ராடிக்கல் ஹிந்துவாக இருக்கார். அவர் ரொம்ப அதில் அப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி மனமாற்றம் வருது, எல்லாருமே ஒன்று தான், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குது அந்த படம். அந்த படம் இப்போ இந்த காஷ்மீரில் நடந்த அட்டாக் அப்புறம் அந்த மாதிரி வந்த படங்களை பற்றி நான் கொஞ்சம் நினச்சிட்டு இருந்தேன். நம்மளும் இந்த மாதிரி படங்கள் போட்டுகிட்டே இருக்கோம், அதாவது எல்லாரும் ஒன்று, நம்ம கண்ட்ரி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் வந்துட்டே இருக்கு. பட் இது மக்கள்கிட்ட போய் சேருதா? பிகாஸ் இந்த அட்டாக்கை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னடா அது எல்லாரும் அப்படியே இருக்காங்க போல இருக்கு. ப்ளஸ் அந்த அட்டாக்கை விட அந்த ரெஸ்பான்சஸ் டு தி அட்டாக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க பபுள்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அட்டாக் வந்து கொடுமையான, அது கொடுமை, யாருமே எதிர்பார்க்காத ஒன்றும் ஒரு கொடுமையான ஒரு டூரிஸ்ட் வந்து டூரிஸ்டில் ஒரு மக்களை கொள்வது வந்து ரொம்ப தவறான ஒரு செயல் சார். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நம்ம எல்லா படத்துலையும் ஒரு முஸ்லீம் ஆதரித்து நம்ம சொல்கிறோம் அப்படின்றது தான் நீங்கள் அப்துல் மாலிக்காக நீங்கள் நினச்சிருக்கீங்க. இது போய் சேருதா? எத்தனை பேரை போய் சேர்றதில்ல. நம்ம சேர்ற வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும் சார். அதுதானே சார் நம்மளுடைய விஷயமாக பார்க்குறோம். நீங்கள் இந்த அட்டாக்லேயே எனக்கு வர்ற ஒரு விஷயம்லாம், ஒரு கேரளாவில் இருந்த ஒருத்தவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. எங்களை காப்பாற்றினதும் இங்கே இதெல்லாம் காப்பாற்றினதும் ஒரு முஸ்லீமான 2 பேர் தான் பண்ணுறாங்க சார். ஸோ மனிதம் அங்கங்கே இருக்குல்ல சார். அந்த மனிதத்தை நம்ம வந்து அதுக்காக நம்ம அவங்கள இது பண்ணக்கூடாது. அந்த மனிதத்தை நம்ம ஹியூமனிட்டியை சொல்லணும் சார். நம்ம யாருனே தெரியாதவங்கள உதவணுன்ற ஒரு விஷயம் தானே சார். அது இவங்க ஏற்படுத்துகிற வரைக்கும், அந்த இதுக்கு வர்ற வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் மாறுறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாறணும், அந்த மாற்றம் வரணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி சினிமாவில் ஒரு என்டர்டெயினோடு அதை சொல்லும்போது, அதை நீங்கள் அதிகமாக பார்க்கும்போது அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வழியை நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். அது நீங்கள் எப்போ வேணால் மாறலாம், மாறாமலும் போகலாம். ஆனால் நாங்கள் அதை நீங்கள் மாறலேன்றதுக்காக நான் விட்டுறக்கூடாது சார். யாரும் கவனிக்கப்படலை அப்படின்றதுக்காக நான் விட்டுட்டு போயிட முடியாது. நீ கவனிக்கலாட்டி உன்னை கவனிக்க வைப்பேன் நான் கடைசி வரைக்கும். அந்த ஒற்றுமை இருக்கணும், அந்த ஹியூமனிட்டி இருக்கணுன்றதை நம்ம சொல்லிட்டு தான் வச்சோம். அப்படி தான் நான் பார்க்குறேன் சார். ரைட். ஸோ இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி ட்ரெய்லர்லேருந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. இந்த படம் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் அது என்டர்டெய்னிங் படம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. டேக் அவேயா என்ன இது? அன்பை கொடுக்கும் சார். நீங்கள் இது அரசியல் படமா, என்ன படம், என்ன வேணால் நீங்கள் அதை படம் பார்த்துட்டு வந்து இது அரசியல் பேசுது, அது இது பேசுது, எல்லாமே நீங்கள் சொல்லலாம், ஒன்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் வெளியில் வரும்போது அன்பை தான் பேசுது அந்த படம். அன்பை விட சிறந்தது எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு ஃபீல் குட்டாக அந்த படம் சொல்லும் சார். வெளியூர்லேருந்து வர்ற ஒரு தகப்பன் தாய், அவங்களுக்குள்ளே இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவங்க உள்ளே வச்சுட்டு தன் குழந்தைங்களுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சந்தோஷத்தை மட்டும் கொடுக்குறாங்க சார். சுற்றி உள்ளவங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்குறாங்க சார். ஸோ அப்படிப்பட்டவங்கள தான் நீங்கள் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லா குடும்பத்துலேயும் இப்படி எல்லோரும் இருப்பாங்க சார். ஒரு தலைவன் தலைவி இப்படி கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஒரு அப்பா அம்மா இப்படி தான் இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காக தங்களுடைய துக்கங்களை சுகத்தை விட துக்கங்களையும் கஷ்டங்களையும் மறைச்சிட்டு சந்தோஷத்தை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் கிடைக்கும் சார். இப்போது ஒரு விதத்தில் உங்கள் லைஃபே ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி தான். பிகாஸ் நீங்கள் மதுரையில் இருக்கீங்க, படத்துக்காக ஷூட்டிங்னு வெவ்வேறு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் ஃபேமிலியும் நீங்களும் நிறைய நாட்கள் பிரிஞ்சிருக்கீங்க, அப்புறம் திருப்பி போகிறீங்க, அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, ப்ளஸ் உங்கள் இதுக்காக. அது எப்படி அந்த பேலன்ஸ் நடக்குது உங்களுக்கு? பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஐ திங்க் நேம் எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக, பட் ஆனால் தப்பான நேம் சொல்ல விரும்பலை. பட் ஒரு 80s ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஷூட்டிங்லேயே இருப்பேன், காலையில் போவேன், சாயந்தரம் வருவேன், குழந்தைங்கள்லாம் என்ன கிளாஸு என்ன இது ஒன்றுமே எனக்கு தெரியாது, என்ன ரேங்க் எல்லாமே என் ஒய்ஃப் தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஹவ் டு யூ மேனேஜ்? பிகாஸ் இது வந்து ரொம்ப இர்ரெகுலரான ஒரு கெரியர். இதுவும் ஃபேமிலியும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார்? சினிமா அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கரெக்ட் டைம் சொல்லவே முடியாது. இட்ஸ் நாட் 9 to 6 ஜாப் கிடையாது. 9 o'clock போனால் 6 o'clock போகலாம். சாட்டர்டே சண்டே ஹாலிடே, ஹாலிடேஸ் இத்தனை கேலண்டரில் என்ன ஹாலிடேஸோ அது சினிமாக்காரங்களுக்கு இல்லை. தீபாவளிக்கும் நம்ம வேலை பார்த்துட்டு தான் இருப்போம். இங்கே வந்து ஹாலிடேஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எந்த தீபாவளிக்கு நமக்கு வந்து பொங்கல் எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த டைம் தான் இது என்ன எடுக்கணுமோ. பட் இதெல்லாம் எதிர்பார்த்து தானே சார் நம்ம சினிமா இப்படி தான் இருக்குன்றது தெரிஞ்சு தான் வரும். இதுதான் ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்ம பாதுகாப்பாக சோல்ஜர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். நம்மளை பாதுகாக்கிற சோல்ஜர்ஸ்க்கு என்ன, அவங்களுக்கும் அந்த டேலாம் கிடையாது, இது கிடையாது, லீவு கிடையாது, பாதுகாக்கிறாங்கன்னு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்டர்டெய்னராக நம்ம எல்லாருக்கும் என்டர்டெயின் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த விஷயம்தான் வரும். அதனால் தெர் இஸ் நோ ஹாலிடே. அது எப்போ அவங்களுக்கு அந்த கேப் கிடைக்குதோ அந்த கேப் தான் ஹாலிடே. ஸோ இது நம்ம தெரிஞ்சு தான் சார் வரும். இது தெரிஞ்சு இதை வந்து வீட்லேயும் புரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே. புரிஞ்சுக்கும்போது இதுதான் உங்களோட சுச்சுவேஷன்,
அப்படின்னும்போது அது கரெக்ட் ஆகிடுது சார். அதனால தான் நான் வந்து மதுரைக்கே போயிட்டேன். மதுரையிலே நான் இருந்தபோது இப்போ எனக்கு வந்து நிறைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் மதுரையிலே இருக்கும்போது ஷூட்டிங் இருந்தால் நான் போகலாம். ஆஃபீஸ் எல்லாம் நம்ம அங்கேயே வச்சுக்கிட்டனால நம்ம ஷூட்டிங் இருந்தால் அங்கே போகலாம். மித்த நேரம் கிராமத்தில் நம்ம இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஏற்படுத்திக்கிறனால இப்போ ரொம்ப டைம் வந்து மதுரையிலே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு சார். அப்போ எப்போ மூவ் பண்ணீங்க? நான் லாக்டவுன்லேருந்து அப்படியே நான் அங்கே அதுக்கு முன்னாடி இருந்தே இருந்துட்டேன் சார். ரைட். நான் மலையாள படங்கள்லாம் பார்க்கும்போது அங்கே உள்ள டைரக்டர்ஸு எல்லாமே வந்து அவங்க ஊரில் தான் இருப்பாங்க. இது நல்லா இருக்கேன், நம்ம ஏன் இங்கே இருந்து பண்ணுறோம் அப்படின்போது, ரெண்டாவது நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் வச்சனால இங்கே இருக்க வேண்டியது இருந்தது. அப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் இங்கே இருக்கணுன்ற அவசியம் இல்லை, என் ஊர்லேயே இருக்கலாம். என்னோடய ஆஃபீஸ் இருந்தால் தான் நான் இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அப்போ அது கரெக்டாக நான் இதை நம்ம அவங்க பண்ணும்போது நம்ம ஏன் பண்ண முடியாது, நம்ம ஊரில் இருந்தே நம்ம வரலாமே. அப்போ லாக்டவுன் முடிஞ்ச அதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். பட் அது லாக்டவுன் இருந்தபோது இன்னமும் ஈஸியாகிடுச்சு. கதையெல்லாம் நம்ம அந்த இதில் ஸ்கைப் இதில் கேட்டுக்கலாம், இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது ஸோ அதெல்லாம் ரொம்ப உலகத்தை ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுச்சு. நம்ம கான்டாக்டும் கம்யூனிகேஷனும் ரொம்ப ஈஸியானோன்னே இப்போ வரணும்னா 1 ஹவரில் வந்துடலாம் நான் எதுவும் இருக்குன்னா. ஸோ அப்படி ஆக்கிட்டது அது ஃப்ரீயாக இருக்குது சார். நம்ம இப்போ நரேஷன்லாம் நீங்கள் ஸ்கைப்ல ஜூமில் கேட்டுருவீங்களா? இல்லாட்டி மதுரைக்கு வந்து சொல்கிறது உண்டு. இல்லை நான் இங்கே வரும்போது அதுக்கான இப்போ வந்தேன்னா ஒரு 2 நாள் வந்துட்டேன்னா 2 நாள் உட்காந்து ஒரு 3 கதைகளை கேட்டுட்டு அப்படி போயிடுறது அப்படின்ட்டு. ஸோ அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு? அது ஈஸியாக இருக்குது சார். ஓகே. இங்கே ஒரு இதுவும் இருக்கா, ஒரு சிட்டியிலேருந்து விலகி ஒரு ஊரில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மென்டல் பீஸ் அதுவும் இருக்கு? அது இருக்குது சார். ஏன்னா சினிமா இங்கே வந்து நம்ம ஒரு சினிமா ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக அப்படின்னு ஒரு தொழிலில் இருக்கும்போது அங்கே இருந்து அதெல்லாம் கிடையாது சார். ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் சார். அப்படின்னும்போது அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் சார். அது நிரந்தரம். பட் அவங்களுக்கு தெரியும்ல நீங்கள் அது நிரந்தரம் சார். அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே நம்மளை பார்க்குற பார்வை ஒன்று தானே சார். இந்த டிஃப்ரென்ஸுக்கும் அதுக்கும் நமக்கு இருக்குது. நம்ம பார்க்குறது ஒரு சாதாரண ஆளாக தானே சார் பார்க்குறாங்க. ஊருக்குள்ளேயே அப்படி தானே சார் பார்க்குறாங்க. அவங்க எப்போதும் பார்த்த ஒரு பையனாக தான் ஊரில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க. அப்படி தானே சார் பார்க்குறாங்க. அவங்க வந்து ஸ்பெஷலாக அவனை வந்து ஒரு நடிகர் அப்படின்லாம் இல்லை. ஊரில் இருக்க மாதிரியே நம்மளும் தெருவில் நடக்கலாம், இது பண்ணலான்ற ஒரு விஷயம் இருக்குது சார். அது நல்லா இருக்குது சார். அது நிரந்தரமான ஒன்று சார். என்ன இருந்தாலும் அங்கே தானே சார் நான் போகணும், சுற்றி அங்கே தானே சார், என் வீட்டுக்கு தானே சார் போகணும். என்ன தான் சுற்றினாலும் வீட்டுக்கு தானே சார் கடைசி போகணும். அது நான் இப்போயே இருந்துட்டேன் சார். அப்போ எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது சார். நாளைக்கு நம்ம வந்து சினிமா விட்டு போகும்போது என்னால் நான் ஃபஸ்ட்டு படம் வரும்போதே சொன்னேன், நீங்கள் என்ன பண்ண, நான் விவசாயம் பார்க்கணும் படம்லாம் முடிச்சுட்டு, அதை நான் இப்போயே பண்ணிட்டேன் சார். அப்படின்னும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது சார். ஓகே. உங்களுக்கு எப்போவுமே அந்த இன்டர்வியூவில் கடைசியில் வந்து எப்போ டைரக்டராக அது அடுத்து கேட்பாங்க. நம்ம இப்போயும் முடிச்சிடலாம் அந்த கதையை. நம்ம பண்ண முதல் இன்டர்வியூவில் என்கிட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதை இருக்குது, ஒரு ராஜாராணி கதை இருக்குது. நீங்கள் ஒரு அரௌண்ட் 2010 அதை வந்து சூர்யா கிட்ட சொன்னீங்க. அது அப்போ ஏதோ காரணங்களால் அதை அப்போ பண்ண முடியல. அப்புறம் விஜய் கிட்ட சொன்னீங்க. அதுவும் ஏதோ இந்த புலிக்கு அப்புறமா ஏதோ அவர் வந்து he did not want to get into the zone சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களுக்கு என்ன கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா, பாகுபலி வந்து ரிலீஸ் ஆன அப்புறம் முதல்ல பட்ஜெட்லாம் இவ்வளோ இருக்குன்னு நினச்சிங்க. அப்புறம் வந்து எல்லாமே விஎஃப்எக்ஸ்னால எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால் ஒரு படம் பண்ண முடியும், அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அப்புறத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய கேப். நீங்கள் வந்து இன்னமும் அந்த கதையை வச்சுருக்கீங்க. அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது? அது சார் அதுக்கான கதையை வச்சுருக்கோம் சார். அதுக்கான ஹீரோ வேணும் சார். அது ஒன்று. அப்போ தான் அந்த பட்ஜெட்டை நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஹீரோ வரும்போது, கதாநாயகன் வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும் சார். ஸோ அதை நான் விடலை, முடியாதுன்னு இல்லை, அது கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சார். அது யாருக்கு எந்த ஹீரோ கேட்டாலும் அது கண்டிப்பாக பிடிக்கும். அதே கதை சார். அது பண்ண நான் வச்சுருக்கேன் சார். அது கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் பண்ண தான் போகிறேன். அது நான் டைரக்ட் பண்ணுவேன். அதுக்கான ஹீரோ யாருன்னு இன்னும் அது முடிவு பண்ணும். அந்த கதை இப்போ நம்ம நிறையா முடிவு பண்ணணும், அது முடிவு பண்ணுன்றதில் விட்டுட்டோம். பட் அது டைம் ஆகும், அது ஒர்க்குக்கும் டைம் ஆகும், ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கும் டைம் ஆகும். ஸோ அது எடுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் அது பண்ணுவேன் சார். அதுக்கான ஹீரோ வரும்போது கண்டிப்பாக அது கரெக்டாக நடந்துரும்ன்ற நம்பிக்கை இப்போ இருக்குது சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கதை பண்ணுறேன் சார். வேறு ஒரு பீரியட் கதை ஒன்று பண்ணுறேன் சார். அதுவும் பீரியட் கதை தான் சார். அதுவும் பீரியட் கதை. அந்த கதையை அது எப்போ வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கான கதாநாயகன் வரும்போது அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, அது டைம் எடுக்கும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி வேறு ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பண்ண போகிறேன் சார். இந்த வருஷம் எண்டில் ஆரம்பிச்சிடுவோம் சார். நீங்கள் நடிக்க போகிறீங்களா? அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன் சார். டைரக்டும் பண்ணுறேன் சார். நான் டைரக்ட் பண்ணி
அது ஒரு வில்லேஜ் அண்ட் பீரியட் சப்ஜெக்ட் சார். நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க? ஐம் டைரக்டிங். நான் டைரக்ட் பண்ணுற படம் சார். அடுத்து பண்ணுறோம் சார். டிசம்பர் ஜனவரியில் ஷூட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். பட் அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிக்க போனோம் சார். அது பண்ண போகிறோம். ரேண்டம் டிட்பிட், பட் 2 நாள் முன்னாடி ஃபோனில் வந்து இந்த அல்காரிதம் வந்து இது கொண்டு வந்துச்சு, கண்கள் இருந்தால். கண்கள் இருந்தால் அந்த பாட்டு ரொம்ப நாள் ஐ திங்க் 1 month ஒரு 2-3 months-ஆக கேட்காம திடீர்னு வந்தப்போ இட்ஸ் ஸ்டில் ஸோ ஃப்ரெஷ், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அது வந்து ஒரு லைக் அந்த 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 வாய்ஸஸும் அதுக்கப்புறம் ஜாஸ்தி கேட்கல. பட் தட் சாங் 2008 வந்த பாட்டு, ரிலீஸ் ஆன பாட்டு, இப்போது ஆல்மோஸ்ட் 17 years ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஸ்டில் ஸோ ஃப்ரெஷ். இட்ஸ் அன் அமேசிங் சாங். ஆமாம், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ தட் இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இல்லை, எனக்கு ஏன் அது பட்டுச்சுன்னா, இப்போ வந்து டியூட்ஸு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே குறைஞ்சி போச்சு. பிகாஸ் பீப்புள் அந்த சாங்ஸ் எல்லாம் எப்படி குறைக்கலாம், இல்லை பின்னாடி மான்டாஜாக காமிச்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபுல் அவங்க லவ்வை காமிக்கிற மாதிரி ஒரு ஒரு சாங் வாஸ் ஜஸ்ட் ஸோ ரேர். இப்போது இது கைண்ட் ஆஃப் திங். இப்போ நீங்கள் டைரக்டர், இந்த படத்தோட டைரக்டர் வந்து உங்ககிட்ட நரேட் பண்ணுறப்போ ஐ திங்க் வாஸ் 24 years old. அவர்கிட்ட வாட் டிட் யூ சி, இவரால் இது பண்ண முடியும், அது வாட் வாஸ் தட் திங் தட் யூ சா? எனக்கு அந்த ஏஜ் ஃபேக்டர்லாம் மைண்டில் வரல சார். எந்த ஏஜோ அவங்களோட அப்பியரன்ஸோ எதுவுமே நம்ம நான் ஏஜ் தப்புன்னு சொல்லலை, பட் ஜென்ரலாக ரொம்ப ஜென்ரலாக சின்ன பையன் வர்றான் அப்படிலாம் பார்க்கல சார். நான் ஒரு கதை சொல்ல ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த கதை தான், ஸ்கிரிப்டு தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ அது எனக்கு பண்ணுச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அவர் த வே ஹி நரேட்டட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்தது சார். கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. இவர் இதை பண்ணுவாருன்றது நமக்கு அந்த நரேஷன்லேயே தெரியும் சார். அப்போ இதை கரெக்டாக பண்ணுவார். அப்போ அவர் ஒரு சின்ன சின்ன ஆட்டிடியூட்லாம் பண்ணி ஒன்று பண்ணுறாரு அந்த கேரக்டருக்கு. அப்போயும் எனக்கு என்ன கதை கேட்டு முடிச்சோன்னே இவர் சொன்னார், அவர் சொன்ன மாதிரியே அந்த கேரக்டரை பண்ணணும். தர்மதாஸ்ன்னு அந்த கேரக்டர் டூரிஸ்ட் ஃபேமிலியில் வருது. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் வர்ற அந்த கேரக்டரை டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்ம பண்ணணும். ஸோ ஐ இமிட்டேட்டட். இதில் நான் நல்லா அடிச்சிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னீங்கன்னா அது காரணம் இயக்குனர் தான். அந்த இயக்குனர் மேலே நம்ம முழு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா நானும் ஒரு இயக்குனராக வந்தால அந்த இயக்குனர் சொல்வது என்ன கேட்கணுன்றது ஒரு நடிகரான சசிகுமாருக்கு தெரியும். ஸோ அதுதான், அது எங்கேயுமே ஈகோவாக வரல. நான் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அப்படி இங்கே வா, அந்த ஒன்று பண்ணி அதை பண்ணு அப்படின்னு சொல்லு. ஸோ ஹீல் ஆக்ட். அந்த ஒரு க்யூட்டாக இருந்துச்சு அவன் பண்ணும்போது. இன்னொரு தடவை பண்ண அதை அப்படியே எடுத்து நான் அந்த இதுதான் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. ஸோ வுட் யூ சே தட் நீங்கள் பண்ண கேரக்டர்ஸில் இது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர்ன்ட்டு? வித்தியாசம்னு சொல்ல முடியாது சார். அது ஒவ்வொரு படத்துக்கும் அது வித்தியாசம்னு சொல்கிறத விட உங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு தலைவனாக தெரியுமா, உங்களுக்கு யதார்த்தமாக இருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் படம் பார்க்கும்போது எங்கேயுமே சசிகுமார் தெரிய மாட்டார். நீங்கள் தாடி வச்ச வந்து இப்போ கேட்டீங்கல்ல, நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க, அது தெரியக்கூடாது உங்களுக்கு. அதுதான் எங்களோட வேலையாக இருக்கணும். அந்த கேரக்டராக அவங்களுக்கு தெரியணும். இப்போ நான் பார்க்கும்போது நானாக தெரியல, அது அந்த கேரக்டராக தெரியுது. அப்போ நான் நடித்த மாதிரியே உங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த கேரக்டர் ஒரு குடும்பம், ஒரு மனைவி, குழந்தைங்களோடு இருக்காங்கன்றதான் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க. ஒரு 2 நிமிஷம் தான் என் படமாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் தெரிய மாட்டேன். அப்படி தான் சார் அது இருக்கும். இப்போது ஜென்ரலாக ஹீரோயின்ஸ்க்கு வந்து 2 குழந்தைங்களை கூட அம்மா அந்த மாதிரி ஆக்ட் பண்ணோன்னா கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து அவங்கள அந்த மாதிரி ஸ்டீரியோடைப் பண்ணிவிடுமோன்னு ஒரு இது அவங்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோம், தோளுக்கு மேலே வளர்ந்த ஒரு பையன், இதான் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சார். ஸோ அது லைக் இந்த கேரக்டர் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்னோன்னே இந்த கேரக்டர் வேறு யாரும் தமிழ் சினிமாவில் பண்ண மாட்டாங்க, நான் தான் பண்ணுவேன்னு சொன்னேன் சார். அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அப்படியே சொன்னேன். கதை சொல்லி முடித்த உடனே ஏன் பண்ண மாட்டாங்க சார்? நீங்களே இப்போ என்ன கேள்வி கேட்குறீங்க? அதேதான். நீங்கள் எப்படி 18 வயசு 19 வயசு பையனுக்கு அப்பாவாக பண்ணுறீங்கன்னு. இப்போ ஹீரோவுக்கு 20 வயசில் நிஜமாகவே பசங்க இருந்தாலுமே பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க சார். அது அந்த அப்படி ஆக்கிடுவாங்களோ அப்படி நினைக்கிறாங்க சார். அப்படியெல்லாம் நான் அதை பார்க்கல சார். ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். நீங்கள் என்கிட்ட சொல்லிவிட்டு ஓகே பண்ணி எனக்கு பிடிச்சிருச்சு, நான் சொல்லிட்டேன். அதான் ப்ரொடியூசர்ட்டையும் டைரக்ஷன், நீங்கள் போயிட்டு நீங்கள் எங்கே போனாலும் சுற்றி என்கிட்ட தான் வரணும். ஏன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இந்த கேரக்டரை எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. இந்த ஹீரோனா ஒரு 2 ஹீரோ பண்ணுவாங்க, இங்கே மித்த எல்லாம் யோசிப்பாங்க. அவங்க யோசிக்கிறதுக்கு காரணம் இந்த பையனுக்கு அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ அவங்க ஆமாம் சார் கரெக்டு அப்படின்னாங்க. பட் ஏன் அதை பார்க்கணும்? அது இப்போ யாரும் பார்க்குறதில்ல, ஒரு ஹீரோயினே பார்க்குறதில்ல உங்களுக்கு. அது மாறிடுச்சு சார். இப்போ ஒன்லி கேரக்டர் அது மலையாளத்தில் இருக்குது சார்.
மலையாளத்தில் அவங்க பார்க்குறதில்ல. அவங்க வந்து ஹீரோயினே எல்லா கேரக்டரும் பண்ணுவாங்க. இங்கே வந்து எல்லோரும் ஒரு பயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம். ஆடியன்ஸ் வந்து இதை தான் பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி இது அப்போவே கமல் சார் அதை முறையடிச்சிட்டார் எல்லாமே. அப்போ உள்ள அவர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வயசான கேரக்டராக நிறையா பண்ணியிருக்கார். அவர் எங்கே இருக்கிற காலத்தில் அவர் வந்து வயசான படங்கள் நிறையா பண்ணியிருப்பார் சார். இங்கே அதை தான் நான் இதுலேயும் ஸ்டேஜ்லேயும் சொன்னேன். கடல் மீன்கள் பண்ணார், நாயகன் பண்ணியிருக்காரு. நாயகன்லாம் எவ்வளோ பெரிய பொண்ணுக்கு 2 பசங்க. நிழல் ரவிக்கு அப்பா சாரு, நிழல் ரவி சாருக்கு அப்பாவை நடிப்பார் அந்த படம். நிழல் ரவி சார் இன்னொரு பொண்ணு இருக்கும் நாயகனில். கடல் மீன்கள்னு ஒரு படம் வந்தது, சங்கர்லால் பண்ணுவார். எனக்குள் ஒருவன் நினைக்கிறேன், எனக்குள் ஒருவன், சிப்பிக்குள் முத்து நிறையா குழந்தைங்களுக்கு இது பண்ணுவார். சலங்கை ஒளி, இப்படி அந்த டைம் அவர் தான் நிறையா பண்ணியிருக்கார் சார். அது நிறையா பண்ணார் சார். அந்த இதை பார்த்து ரஜினி சாரும் பண்ணார். அண்ணாமலை அவரும் அப்படி இது பண்ண ஆரம்பித்தார் சார். அவர் எங்கேயோ கேட்ட, அதுக்கு முன்னாடி நல்லவன் நல்லவன் எங்கேயோ கேட்ட குரல், இதெல்லாம் அவங்க அப்பயே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பாதிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் சார். அது எந்த இடத்துலையும் பாதிக்காது சார். நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் பண்ணோம். வேஷம் போட வந்தாச்சு, அதில் 60 வயசு என்ன 20 வயசு நான் பண்ணித்தாலும் சார் ஆகணும். அது அப்படி தான் நினச்சி நான் பண்ணுறேன். அது எங்கேயும் பாதிக்காது சார். அது நல்ல ஃபிலாசபி. ஆனால் நிறைய பேர் அதை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. எது சார்? இந்த வேஷம் போட வந்தாச்சு, அது நம்ம எல்லா வேஷமும் போட்டு தானே சார். ஒரே வேஷம் நாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு தான் போயிட்டு வருவேன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண முடியாதுல்ல சார். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளின்ற கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பாப்புல, அந்த சின்ன பையன் கேரக்டர். அவங்க கதை சொல்லும் போது எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சது. அதுக்காக நான் அதை நடிக்க முடியுமா? அது அந்த வயசான ஒரு விஷயம் தானே நடிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு இதாக தான் சார் பார்க்குறேன். ரைட். இப்போது 2008 வந்து உங்கள் படம் ரிலீஸ் ஆன இயர் சுப்பிரமணியபுரம். அந்த இயர் வந்து சிம்ரனுக்கும் இம்பார்ட்டன்ட் இயர். பிகாஸ் அவங்களுக்கு வாரணம் வைரம் அந்த அந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. அந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. நாட் த சேம் டே பட் தட் சேம் இயர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமா ஏஜ் அவங்க கொஞ்சம் சீனியர். அவங்க முன்னாடியே வந்துட்டு சினிமாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹவ் வாஸ் த இனிஷியல் ஷூட் டேஸில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர், ஹவ் வாஸ் இட்? என்ன இது சார்? அந்த ஒரு கோஸ்டாரோட நடிக்கிறோங்கிறது மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, இல்லை எந்த கோஸ்டாரோட நடிக்கிற மாதிரி அதே மாதிரி இருந்துச்சா? இல்லை அப்படி தான் சார். அவங்களும் அப்படி தானே சார் இருந்தாங்க. அவங்களும் அதை வந்து நம்ம முன்னாடி வந்திருக்கோம், சீனியரு அவங்க நம்ம ஜூனியர் அப்படிலாம் பார்க்கல. நாங்கள் இத்தனை படம், நான் 100 படம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களும் எங்கேயுமே அவங்க அதை காமிச்சிக்கல சார். நான் 100 படம் பண்ணிட்டேன், நான் இத்தனை படம் பண்ணிட்டேன், இவ்வளோ ஹிட்டு கொடுத்துட்டேன், இவ்வளோ இது அவங்க எங்கேயுமே ஒரு இடத்துல கூட காமிக்கல. புது டைரக்டர் அப்படின்ற அந்த அவர்கிட்டையும் அவங்களும் அதை தான் கேட்டு லேர்னிங் ப்ராசஸ் தானே சார். அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக தானே சார் இருந்தாங்க. அவங்களும் அந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் இருந்தாங்க. ஸோ அதை எங்கேயுமே ஒரு இடத்துல நான் இதில் அவங்க சொல்கிறத கேட்டுக்கிறாங்க. அவங்களும் முதல் படமாக தான் அவங்களும் நடிக்கிறாங்க. ஸோ அது கரெக்டாக இருந்தது, கரெக்டாக அதை பண்ணாங்க. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா அந்த டிசிப்ளின் என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன நம்ம எப்படி டேரக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த விஷயம்லாம் அவங்ககிட்ட இருந்தது. அந்த பாகுபாடு எதுவுமே பார்க்கல. அதனால் ஈஸியாக இருந்தது சார். எல்லாருக்குமே அது அவங்களோட ஒர்க் பண்ணுறது நல்லா இருந்தது. ஷூட்டே ரொம்ப அவ்வளோவா ஒரு காலேஜுக்கு போகிற மாதிரி தான் சார் இருக்கும். ஏன்னா பசங்களாக இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க, ப்ரொடியூசர்லேருந்து எல்லாமே அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து. ஸோ அவங்க வந்து அந்த 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 பொறுப்போடையும் இதோடையும் அழகாக அதை ஹேண்டில் பண்ணி அவங்க போனாங்க சார். அது நல்லா இருந்தது சார். ஏன்னா நம்ம ஷூட்டிங்லாம் பரபரன்னு கோவத்தில் டென்ஷனாக அதெல்லாம் இங்கே கிடையாது. அவ்வளோ அழகாக நீட்டாக பசங்களை சிரிச்சுக்கிட்டே அழகாக கேட்டு இது வேணும் சார், இது வேணும் சார், நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து ஈஸியாக பண்ணுறது எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. நம்ம அவங்ககிட்ட இருந்து அதை கற்றுக்கிற ஒரு விஷயமா இருந்தது சார், லேர்னிங். அப்போ அவங்ககிட்ட இருந்து நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன். இந்த படம் நடிச்சுட்டு வர மட்டும் இல்லை, எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு அனுபவம் கொடுக்குது. ஒவ்வொரு படம் பண்ணும்போது ஒவ்வொரு இதை கற்றுக்குறோம். ஸோ அப்போ இந்த படத்தில் இந்த பசங்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், அப்போ நம்ம பண்ணும்போது இதெல்லாம் இவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு படம் மட்டும் பண்ணிட்டு போகிறதில்ல, ஒரு அனுபவமாக ஒன்று நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார். அதெல்லாம் எனக்கு வந்து நான் டைரக்ட் பண்ணும்போது இவங்கெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக மைண்டில் வந்துட்டு போவாங்க சார். நீங்கள் பண்ண கேரக்டர்ஸில் ரொம்பவே டஃப்பான கேரக்டர்னு எது சொல்லுவீங்க? எல்லாமே டஃப்பு. ரொம்ப டஃப் பண்ணது தாரத்தப்பட்டையில் பண்ணது, நந்தனில் பண்ண ஒரு இதெல்லாம் டஃப்பாக இருக்கும் சார். பட் அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும், அந்த காமெடி அந்த மாதிரி ஜோன் சார். காமெடி தான் இருக்கிறதுலே கஷ்டம் சார் பண்ணுறது. சிரிக்க வைக்கணும்ல உங்களை ஈஸியாக நான் அழுக வச்சுருவேன், உங்களை எமோஷன் பண்ண வச்சிடலாம். ஆனால் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் சிரிக்கணும். காமெடின்னு சொன்னேன், நீ தான் சொல்லிகிட்டு இருக்க, நான் எனக்கு சிரிப்பு வரலையே அப்படின்ட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த காமெடி. ஃபீல்னால் உனக்கு ஃபீல் பண்ண தெரில, உனக்கு என்னடா நீ கல் மனசு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் என்ன இருந்தாலும் காமெடியில் உனக்கு கல் மனசு சிரிக்க தெரியலன்னு நம்ம சொல்லவே முடியாது சார்.
ஸோ அப்போ உங்களை சிரிக்க வைக்கணும். நீங்கள் சிரிக்கலாட்டி எனக்கு அவ்வளோதான் அவுட்டு நான். ஸோ அப்போ அந்த அந்த அலைவரிசையோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப காமெடி ரொம்ப கஷ்டம் சார், உங்களை சிரிக்க வைக்கிறது. நீங்கள் வந்து ஒரு சுப்பிரமணியபுரத்தில் ஒரு கிராமரே சேஞ்ச் பண்ணீங்க. தட் இஸ் ஒரு படத்தில் காமெடி ட்ராக் வேணாம், ஒரு 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 லவ் சாங்னா லவ் சாங்காக காமிக்க வேணாம், லிப்ஸிங்கோட வேணாம். லைக் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் முன்னாடியே பண்ணது தான். பட் அது எல்லாமே சேர்ந்து ஒரு படமாக வந்தப்போ ப்ளஸ் அந்த லோக்கல் ஃப்ளேவர் கலர் எல்லாம் கலந்து வரும்போது அது ஒரு மாதிரி சேஞ்ச் வரும் அப்படின்னு நினச்சோம். பட் சம்பவம் அது வந்து ஒரு அந்த சுப்பிரமணியபுரம் ஒரு சில படங்களை தவிர அந்த 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 மாடல் வந்து அவ்வளோ ஒர்க் ஆகலை. இட்ஸ் ஸ்டில் வென்ட் பேக் டு ஹீரோஸ், மாஸ் ஹீரோஸ், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி ஒரு 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 கருத்து இருக்கா? என்னது சார்? தட் இஸ் ஏன் வந்து லைக் நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஒரு படம் வருது, ஹிட் ஆகுது, ஆனால் அது இண்டஸ்ட்ரியை பாதிக்காமல் அது மாட்டுக்கு அதோட பாத்திலே போயிட்டு இருக்கு. புதுமுகங்களை வச்சு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம், அது மாதிரி வராமல் மறுபடியும் மாதிரி இந்த ஹீரோஸ் வச்சு போகுது அப்படின்றீங்க சார். அது அந்த டைம் நிறையா வந்தது சார். நம்ம சொல்கிறோம் பசங்க சுப்பிரமணியபுரம் வந்த பிறகு பசங்க அட்டம் பண்ணோம். சுப்பிரமணியில் 4 பேர் படம் வந்தது, காதல் வந்தது, அதெல்லாம் வந்தது சார். பருத்தி வீரன் வந்தது, அங்காடி தெரு வந்தது, எல்லாமே புதுசு சார். அப்போ எல்லாமே பண்ண எல்லா அட்டம்ப்டும் அது வந்து பண்ணது. ஏன்னா அதெல்லாம் டைரக்டர்ஸ் படமாக அது இருந்தது சார். அப்போ அது டைரக்டர்ஸ் எப்போதும் ஹீரோ படம் இருக்குது சார். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னும்போது ஹீரோ ஒரு ஹீரோ எந்த ஹீரோ நினச்சிக்கிறோமோ அந்த ஹீரோ படங்கள் கண்டிப்பாக அதுவும் இருக்கத்தான் செய்யும். இதுவும் இருந்தது உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்போ இது எல்லா காலத்துலேயும் இருக்கும் சார். இது இப்போ என்னென்னா அந்த டைரக்டர்ஸ் படம் குறைஞ்சிருச்சு. அதனால் நமக்கு வெறும் ஹீரோ படமாக தான் இருக்குன்றது தெரியும். அப்போ இருக்கும்போது டைரக்டர்ஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து ஏன்னா அதுவும் ஓடிட்டு இருந்தது உங்களுக்கு. ஸோ அது ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி புது படங்களும் புது அட்டம்ப்ட்டும் ஓடும்போது கண்டிப்பாக அது ரெண்டுமே இருக்கத்தான் செய்யும் சார். சார் அப்போயும் பார்த்தீங்கன்னா எஸ்பி முத்துராமன் சார் அவர் கமர்ஷியல் படங்கள் தான் சார் இருப்பார். கமல் சாரை வச்சு எடுத்த சகலகலவலன் இதெல்லாம் வரும்போது அப்போயும் பாலு மகேந்திரன் சார் இவங்கெல்லாம் அந்த இதுலேயும் இருக்க தான் சார் செஞ்சாங்க. அவங்க பீரியடில் இருக்கும்போது இது இருக்க தான் சார் செஞ்சது. ஸோ அப்போ டைரக்டர்ஸ்ன்னு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. டைரக்டரல் படம்னு ஒன்று இருக்கும் சார், ஆர்டிஸ்ட் படமும் இருக்கணும். அது ரெண்டுமே இருக்கணும் சார். ரெண்டுமே என்ஜாயபிள் தான் சார், ரெண்டுமே தேவைப்படுது. நான் இதை நம்பி நான் போகும்போது ஒரு டைரக்டர் படம்னா அதை எதிர்பார்த்து தான் போவோம். ஒரு டைரக்டர் நான் வந்து மகேந்திரன் சார் டைரக்டர். மகேந்திரன் சார் படத்தை பார்க்குறது என்னுடைய பார்வை வேறையாக இருக்கும். எஸ்பி முத்துராமன் சார் படத்தை பார்க்கும் பார்வை என்னுடைய வேறு. நான் தெரிஞ்சு தான் போவேன். அவர் கமல் சாரை வச்சும் ரஜினி சாரை வச்சு எடுக்கும்போது வேறு. மகேந்திரன் சார் கமல் சாரை வச்சு ரஜினி சாரை வச்சு பாலுமகேந்திரா சார் மகேந்திரன் சார் பாரதி ராஜா சார் பாலச்சந்திரன் சார் எடுக்கிறது வேறு. அது அவங்க பேட்டர்ன் டைரக்டர் படமாக இருக்கும். அப்போ நான் தெரிஞ்சு தானே சார் போகிறேன். அப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட் வேணும், இதுவும் வேணும் அப்படின்ற ஒரு விஷயங்க சார். அது வருது. ஸோ அப்போ ஒரு டைரக்டராக வந்து என்னென்னா ஒரு அட்டம் அது மக்கள் கொடுக்கும்போது சார் படங்கள் ஓடும்போது அடுத்தடுத்து அது வரும் சார். அப்போது நிறையா இருந்தது. சுப்பிரமணியபுரம் முதல் நான் பண்ண பிறகு நிறைய அந்த மாதிரி 4 நண்பர்கள் புதுசு அப்படின்னு வந்து ஒரு அட்டம்ப்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸாக இருந்தது. அது இப்போ மறைஞ்சிருக்கு, திருப்பி வந்துடும் சார். அது நீங்கள் வந்து என்னால் ஏன் டைரக்ட் பண்ண முடியலன்னா ஏன்னா பிகாஸ் நீங்கள் கொஞ்சம் கடனில் மாட்டிக்கிட்டு அதை அடைக்கிறதுக்காக நீங்கள் படங்களில் நடிக்க வேண்டியது. ஸோ அது கொஞ்சம் நிறைய போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரே ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நான் யாரையும் கேட்க முடியல பணத்துக்காக, ஏன்னா நான் நண்பர்கள்கிட்ட நான் பணம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. அது ஏன்? அது ஒரு நண்பன்னா ஹெல்ப் கேட்கலாம்ல சார்? நம்ம நண்பன் வந்து ஹெல்ப் கேட்கலாம் சார், நம்ம கேட்கலாம். அந்த நண்பன் கொடுக்கணும்ல சார். அப்படி ஒரு நண்பன் நமக்கு வேணும்ல சார். நம்ம எல்லாமே யதார்த்தமான நண்பர்களை தான் நம்ம பக்கத்தில் வச்சுருக்கோம்லாம். நம்மளை மாதிரியே ஒரு நண்பர்கள் கஷ்டப்படுறவங்க தான் சார் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அப்போ அந்த நண்பர்கள்ட்ட நம்ம கேட்க முடியாது. நம்ம எதிர்பார்க்குற எல்லா நட்புக்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்குற பண உதவி கிடையாது சார். அந்த பணம் நம்ம யார்ட்டையுமே நம்ம கேட்குறதே கிடையாது. நண்பன் பக்கத்தில் நின்னா போதும் சார். பட் சப்போர்ட்டு தான் நம்ம எதிர்பார்ப்போம். இருந்தால் அவங்க கொடுக்க போகிறாங்க, இல்லாட்டினாலும் நம்ம ஒன்றும் இல்லை. நம்ம நாளைக்கு வந்து அவன் நினச்சிடக்கூடாது நம்ம இதுக்கு தான் வந்திருக்கோம், இதை கேட்க போகிறோம் அப்படின்றது. நம்ம பண்ண தப்பை நம்ம பண்ண ஒரு விஷயத்தை நம்ம தான் சரி செஞ்சுக்கணும். அப்போ நண்பர்கள் இருந்தாலுமே நம்ம வந்து நண்பரை என்ன எதிர்பார்க்குறோம்? நம்ம ஒரு கஷ்டமாக நிற்கும் போது கூட தான் நிற்கணும். எனக்கு உதவி செய்ய வேண்டாம், நீ நின்னா போதும், ஆறுதல் சொல்லு. உதவிக்கும் ஆறுதலுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது சார். இப்போ ஆறுதலாக பக்கத்தில் நின்னா ஒருத்தர் இருக்கா, நமக்காக ஒருத்தர் நிற்கிறான்டா, நம்ம நீ 10 பேர் அடிக்கலான்ற ஒரு இது, அந்த ஆறுதல்
பணத்துக்காக தான் நண்பனை கேட்கணும், உதவி கேட்குறதுக்கு இல்லை சார். ஸோ அதனால் நான் அவங்ககிட்ட கேட்குறது இல்லை சார். கேட்குறதில்ல. ஸோ இப்போது நீங்கள் வந்து சொன்னீங்க கிடாரியும் போது நீங்கள் நான் இது மட்டும் 6 டைரக்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், 10வது டைரக்டர் மட்டும் நான் வெயிட் பண்ண போகிறேன். இவர் எத்தனாவது? 11வது 11வது 11th சார். 11th. அடுத்து ஒரு 12th இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஷூட்டிங். இப்போ பண்ணுற படம் இன்னொன்று பண்ணுற படம் புதுமுக டைரக்டர் ஒன்று பண்ணிட்டு சார். 12th வந்துருச்சு சார். ஓகே. அதுக்கப்புறம் அது போயிட்டு இருக்கட்டும்னு பார்ப்போம் சார். சார் ஐம் ஹாப்பி. நான் 10 ஒரு டைரக்டர் இருந்தால், நான் இந்த படம் நான் முதல் பேட்டியிலே சொன்னது 10 டைரக்டர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ 11 போது எனக்கே ஆச்சரியம். அடுத்து 12வது ஒரு டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ சந்தோஷமாக இருக்குது சார். என்னென்னா இதே நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் வச்சுருந்தேன்னா அது டபுள் ஆகிருக்கும். ஒரு 22 வந்திருக்கு, இன்னொரு 11 கூடி இருக்கும்னு நான் யோசிச்சேன். பட் ப்ரொடக்ஷன் இல்லாதனால அது குறைஞ்சிருச்சு. ப்ரொடக்ஷன் தான் இன்னும் ஒரு 5, 6, 10 பேராவது நம்ம நான் நடிக்காத படங்கள் பண்ணியிருப்பேன். பசங்கள் மாதிரி இன்னும் ஒரு 9 படம் பண்ணியிருப்பேன், இல்லை 10 படம் பண்ணியிருப்பேன். இப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அது ஒன்று தான் அந்த தவிர மற்றபடி சந்தோஷமாக இருக்குது சார். இப்போது நீங்கள் எப்போயாவது ஒரு பின்னோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க அல்ல, தட் அதில் வந்து நான் டைரக்டர் ஆகிறதுக்கு தான் இங்கே வந்தேன், 2 படம் பண்ணேன், எதேச்சியாக வந்து நடிக்க ஆரம்பித்தேன், அது நல்லா போக ஆரம்பிச்சது, ஆனால் நான் வந்த ரீசன் இது, நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது அப்படின்னு எப்படியா நினச்சதுண்டா? லைக் சார் நினைப்போம் சார். அது நினைப்போம். நம்ம டைரெக்ஷன் நம்ம என்ன வேறு பாதையில் சார். நம்ம நினைக்கிறது வேறு சார், ஆனால் சினிமா அவங்களை கூட்டிகிட்டு போகிறது வேறு சார். அதோட பயணிச்சிடணும் சார். நம்ம இதுக்குன்னு நினச்சி வருவோம், ஆனால் வேறு ஒன்று போகும் சார். அது இல்லை நம்ம எதுக்கு வந்தோன்னு போகக்கூடாது சார். அது நல்லதாக இருந்தால் அதை நோக்கி நம்ம பயணிச்சிடணும் சார். அதுதான் நான் யோசிச்சேன் சார். நான் அதுதான் பார்க்குறேன். என்னென்னா நம்ம நினச்ச ஒன்று வருவோம், ஆனால் அது சினிமா வேறு ஒன்று செய்யும் நமக்கு. அது கொடுக்குறத நம்ம வேணான்னு சொல்லி அதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயம் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பேர் மக்கள் மனசில் போய் சேர்றது அவ்வளோ கஷ்டம். அதுவும் ஒரு ரூட்டட் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், ஒரு கிராமத்தை அவங்க பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டு பையனை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ நடிகராக நம்ம இவ்வளோ தூரம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை அதை சும்மா நம்ம உதற முடியாது சார். அது நம்மளை கூப்பிட்டு போன ஒரு விஷயம், நம்ம நினச்சி வந்தது. ஆனால் கூப்பிட்டு போகுது அதையும் நம்ம எடுத்துக்கிற கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம கிடைக்கும்போது அதை எடுத்துக்கணும் சார். நம்ம அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் சார். அந்த எடுத்தனால தான் சார் எனக்கு என்னென்னா, நான் கடன்லையோ பிரச்சனைகளோ மாட்டும்போது அந்த நடிகன் தான் என்னை காப்பாற்றிருக்கான். நான் டைரக்டராக இருந்தால் கஷ்டம் சார். ஏன்னா நான் ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு 2 வருடங்கள் 1 வருடங்கள் ஆகும். அப்போ 1 வருஷம் நான் எப்படி என் கடனை அடைக்க முடியும்? ஆனால் நடிகன் போது 4 நாள் உழைச்சாம் பார்த்தீங்களா, அந்த இது தான். அப்போ எனக்கு அறியாமலே அந்த டைமு உனக்கு ஒரு பிரச்சனை வரும். கடவுள் பண்ணமாக தான் நான் நினைக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அப்போ அந்த நடிகன் தான் உன்னை காப்பாற்ற போகிறான். அதனால் அந்த நடிகனை நீயே இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு எனக்கு அப்போ செஞ்ச ஒரு இதாக தான் நான் அதை நினைக்கிறேன் சார். பின்னால் உனக்கு ஒரு பிரச்சனை வரும், அப்போ உன்னை காப்பாற்றுறதுக்கு நீ நடிகனாக இப்போ நடித்தா தான் இது காப்பாற்றுவான்னு அவர் அப்போ நினச்ச மாதிரி நான் நினைக்கிறேன் சார். ஸோ அதுதான் எனக்கு நடக்கும்போது அந்த நடிகனாக இருந்தனால தான் நான் இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு டைரக்ஷனுக்கு வர முடியும். இல்லாட்டினா நான் டைரக்டராக இருந்தால் இன்னும் முடியாது. அந்த ப்ரெஷர் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த டென்ஷன்ஸ், அந்த ப்ரெஷர், அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்காது சார். ரைட். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி, வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட்? இது ஃபேமிலி என்டர்டெய்னர் சார். நீங்கள் ஒரு குடும்பத்தோடு நீங்கள் போகலாம், சந்தோஷமாக பார்க்கலாம். ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி இங்கே வந்து தன் மக்களை, தன் குழந்தைங்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக வந்து சந்தோஷத்தை பகிர்றாங்க சார், அன்பை பகிர்றாங்க. ஸோ அதை பார்க்கலாம் சார். இது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஈழத்தமிழ் பேசியிருக்கோம், இலங்கை தமிழ் பேசியிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஊரில் இது எல்லாருக்குமான ஒரு இதாக இருக்கும் சார். அடுத்த ஜென்ரேஷன் அதாவது எத்தனை மொழிகள் வேணால் நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் எல்லா மொழிகளையும் நீங்கள் பேசலாம், எல்லா மொழிகளையும் கற்றுக்கலாம். ஆனால் நம்ம தாய்மொழியை மறந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் இருந்து அவங்க உறவுகளும் மொழிகளும் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் ஒரு இடத்துல தன்னுடைய குழந்தைகளுக்காக, அவங்களோட சந்தோஷத்துக்காக போன பெற்றோர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க குழந்தைகள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழை கற்றுக்கணும்னு அவங்களுக்கு தோணும் சார். இந்த படம் உங்களை என்டர்டெயின் பண்ண, உங்களை சிரிக்க எல்லாமே பண்ணும். ஆனால் ஒரு இதில் இதை நம்ம சிரிக்க வச்சாங்க, நம்ம மொழி நல்லா இருக்கே, இதை நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு தோணும் சார். இது ஈழத்தமிழ் மட்டும் இல்லை சார், இங்கேருந்து போன தமிழர்களுக்கும் இது கரெக்டாக இதான் சார். இங்கேருந்து பல ஊர் அங்கே இருப்பாங்க, அந்த தமிழர்களுக்கும் இதாங்க சார். இது வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த தமிழ் வந்து முழுக்க அங்கே ஸ்ரீலங்கன் தமிழாக பேசினா இங்கே உள்ளவங்களுக்கு புரியாதுன்றதுக்காக நாங்கள் வந்து முக்கியமான வார்த்தைகளை வச்சுட்டு இங்கே உள்ளவங்களுக்கும் புரியணும், ஸ்ரீலங்கன் தமிழாக இருக்கணும்
அப்படின்னு சொல்லி அதை பண்ணி அந்த இதை அந்த பேஸில் தான் நாங்கள் பண்ணிடுறோம். ஸோ ரெண்டு கலந்துருக்கும். இங்கே இருக்கவங்களும் புரிஞ்சுக்கலாம், ஸ்ரீலங்கன் தமிழும் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிற வடிவாக இருக்கீங்க, கதைக்காதீங்க, அதெல்லாம் இதுக்குள்ளே வந்து நிற்கும் சார். படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் இது பிடிச்ச ஒரு ஃபீல் குட் படமாக, உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக இது கண்டிப்பாக இருக்கும் சார். ஓகே, தேங்க்யூ. லுக் ஃபார்வர்ட் டு இட். தேங்க்யூ சார். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.